கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குடம்புளி அதாவது மலபார் புளி கேரளா புளி அது வந்து கொஞ்சம் 2 துண்டு அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீனை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். ஏன்னா மீனில் இருக்க தண்ணி வந்து வற்றணும். மீனில் இருக்க தண்ணி வற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தான் அப்புறமா மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அது வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் கடுகு கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டிடுங்க. தாளித்து கொட்டிட்டு கலக்கி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.